வணக்கம். மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் ட்ரூப்ஸ் இந்த வருஷம் அதாவது 2024 மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள திரும்பவும் இந்தியாவுக்கே போகணும் அப்படின்னு அந்த நாட்டோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. எதுக்காக நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் மால்டீவ்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு பின்னாடி ஆபரேஷன் கேக்டஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் 1988ல நடந்தது. அந்த மிலிட்ரி ஆபரேஷன்ல தான் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்டையும் அந்த பிரசிடென்ட்டையும் அந்த மக்களையும் காப்பாற்றினாங்க. இந்த வீடியோவில் ஆபரேஷன் கேக்டஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. பல வருஷமாக நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து மால்டீவ்ஸில் இருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இப்போ மட்டும் ஏன் வெளியில் போக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இருக்கிற பிரசிடென்ட் தான் அதுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் வந்து முகமது சோலி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு கொண்டவர். ஆனால் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் முகமது முய்சு வந்து ப்ரோ சைனா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு கொண்டவர். இன்னும் சொல்ல போனோம்னா இப்போ இருக்கிற பிரசிடென்ட் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினில் இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸை திரும்பவும் அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாக்கு சேகரிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் தான் இப்போ வந்து பிரசிடென்ட்டாக வந்திருக்காரு. 2023 செப்டம்பரில் தான் அவர் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆனார். அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய தடவை நம்ம இந்தியாட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, உங்கள் சோல்ஜர்ஸை திரும்ப கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கிற நிலைமையில் நம்ம இந்தியாவுக்கும் மால்டீவுக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸுக்கும் நடந்த பிரச்சனையை பிரீஃபாக சொல்லிடுறேன். இந்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்கில் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்ஷதீப் போயிருக்காரு. அங்கே போயிட்டு சில ப்ராஜெக்ட்ஸை இனிஷியேட் பண்ணிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு. அது பயங்கரமாக வைரல் ஆகுது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இப்படிப்பட்ட அழகான இடங்கள்லாம் இருக்குது, எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், நம்ம இந்தியன் டூரிஸ்ட் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே நம்ம சாதாரண இந்தியன் சிட்டிசன் தான் ஷேர் பண்ணாங்க. பட் மால்டீவ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பற்றியும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பற்றியும் ஒரு 3 டெபுட்டி மினிஸ்டர் வந்து தப்பாக பேசுகிறாங்க. இது ரொம்ப பயங்கர வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 3 மினிஸ்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது மால்டீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவு கூட்டங்கள் நிறைந்த நாடு. அந்த நாட்டோட ஜிடிபியில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து டூரிசம் தான். முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து தான் அதிகமான பேர் வந்து மால்டீவ்ஸ்க்கு வந்து சுற்றுலா பயணிகளாக வராங்க. இன்னும் சொல்ல போனோம்னா டாப் போஸ்ட்டில் இருக்கிறது இந்தியா தான். பட் இந்த பிரச்சனைலாம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துக்கு போயிருச்சு. ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம இந்தியாவிலேருந்து எல்லாருமே பாய்காட் மால்டீவ்ஸ், ப்ரொமோட் இந்தியன் டூரிசம் இப்படி ஹேஷ்டாக் போட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் மால்டீவ்ஸ் பிரசிடென்ட் வந்து டேட்டோட சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியாட்ட வந்து உங்கள் சோல்ஜர்ஸை திரும்ப கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள 2024 மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து திரும்ப கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு டேட்டோட அவர் சொல்றாரு. ஓகே, ஆபரேஷன் கேக்டஸை பற்றி பார்த்தலாம். ஆபரேஷன் கேக்டஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிலிட்ரி ஆபரேஷன் 1988ல நடந்தது. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் நடந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988ல மால்டீவ்ஸில் கயூம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பிரசிடென்ட்டாக இருந்தார். அந்த சமயத்தில் அப்துல்லா லூதிஃபி அப்படிங்கிற ஒரு மால்டீவ் பிஸ்னஸ்மேன் வந்து இந்த கவர்மெண்ட் எப்படியாவது கலைச்சிட்டு நம்ம அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக ஸ்ரீலங்காவில் இருந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு 80 பேர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது வந்து எல்டிடி கிடையாது. எல்டிடியிலிருந்து பிரிஞ்சு வந்த இன்னொரு குரூப். இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப். ஓகே, இந்த 80 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து போட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு திருடிட்டு பெரிய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு மால்டீவ்ஸ்குள்ளே வராங்க. மால்டீவ்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய இடங்களை வந்து முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்களை ஃபுல்லாமே கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இருக்கிற இடத்த நோக்கி வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு ஹோஸ்டேஜாக வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸோடைய NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து பிரசிடென்ட் வந்து சேஃபாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க, எஸ்கார்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிரசிடென்ட் வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக கால் பண்ணுறாரு. சிங்கப்பூர் கால் பண்ணுறாரு, பாகிஸ்தான் கால் பண்ணுறாரு, ஸ்ரீலங்கா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஃபுல்லாமே கால் பண்ணுறாரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இங்கே கிடைக்கல. யூஎஸ் கால் பண்ணுறாரு. யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 2லேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கால் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியாவுக்கு கால் பண்ணி கேளுங்களேன், அவங்க வந்து சீக்கிரம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மால்டீவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மால்டீவ்ஸ்லேருந்தும் இந்தியாவுக்கு ஒரு கால் போகுது. அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்க வந்து ராஜீவ்காந்தி அவர்கள். அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் முடிவு பண்ணி ஆபரேஷன் கேக்டஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து மால்டீவ்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் ஸ்டாப்பாக 2000 கிலோமீட்டர் வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பறந்து போனாங்க. ஆக்ராலேருந்து மால்டீவ்ஸுக்கு போனது எல்லாமே பேராட்ரூப்பர்ஸ். அதுக்கப்புறமா மால்டீவ்ஸில் லேண்ட் ஆகுறாங்க. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் மால்டீவ்ஸ்க்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு மக்களையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த நாட்டை வந்து பத்திரமா காப்பாற்றிடுறாங்க. பட் அந்த பிஸ்னஸ் மேனும் இன்னும் சில ரிபல்ஸும் வந்து மக்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு மெர்ச்சன்ட் வெசல், ஒரு வணிக கப்பலில் வந்து எடுத்துக்கிட்டு கடலை நோக்கி போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் பக்கத்தில் போய் சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணலை.
அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் நேவி உள்ள வராங்க. ஐஎன்எஸ் பெட்வா, ஐஎன்எஸ் கோதாவரி இந்த 2 வார்ஷிப்பும் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுது. அதுக்கப்புறம் பேராட்ரூப்பர்ஸ் மேல இருந்து அந்த ஷிப்பை சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த எல்லாருமே சரண்டர் ஆயிறாங்க. அந்த பிசினஸ் மேனும் சரண்டர் ஆயிறாரு. இந்தியன் சோல்ஜர்ஸ் அந்த பிசினஸ் மேன் அந்த ரிபல்ஸ் எல்லாரையுமே கைது பண்ணி இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நாடை வந்து சேஃப்கார்ட் பண்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் கேக்டஸ் அப்படிங்கிறது. 1988ல் நம்ம இந்தியா மட்டும் போகலை அப்படின்னா அன்னைக்கு அங்கே நிலைமையே வேற. பட் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள பிடிச்சி அந்த நாட்டையும் அந்த மக்களையும் அந்த பிரசிடெண்ட்டையும் எல்லாத்தையுமே காப்பாற்றினாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து டிஃபென்ஸ் ஃபீல்டில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து 2 ஹெலிகாப்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து டிஃபென்ஸ் சைடில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்குமே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து ப்ரோ சைனா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை கொண்டவர். ஸோ அதனால நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லாருமே கிளம்பி போக சொல்றாரு. ஸோ இது ஆபரேஷன் கேக்டஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you in a studio. Stay happy. Bye.